வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொட்டேட்டோ பொரியல். ஸோ அடுப்பை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கான பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஆனியன் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. சாட்டே பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 அல்லது 3 தக்காளி பழம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா அதை வந்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து அதை வேக வைக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து இடித்து வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசாலா இது 3த்தையும் நம்ம போட்டு நல்லா அதில் கலந்து விட போகிறோம். நல்லா வந்து மசாலா வந்து அந்த தக்காளியோட நல்லா ஒன்று சேர்கிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சாரி கொஞ்சம் ஆட் பண்ண மறந்துட்டேன். கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை வந்து நம்ம இதில் கொட்டி கொஞ்சமாக, அதாவது நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுக்கலாம். பொட்டேட்டோ பொரியல் வந்து இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா கலந்து கொடுக்கறதுக்காக நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ பொரியல் தயாராகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து ரைஸ், சப்பாத்தி, பூரி இது மாதிரி நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சும்மா அட்டகாசமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனா நம்மளோட சுவையான சூடான பொட்டேட்டோ பொரியல் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.